அருமை தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர், நல்ல திறமையான நிர்வாகி. சார் அடிக்கடி சொல்லுவார், அவருக்கு மட்டும் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தா ரொம்ப நல்லா செயல்படுவார், ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க மாட்டார் அப்படின்னு. தமிழகத்தில் பாஜக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து கால் ஊன்ற திட்டமிடுவதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். ரஜினி அரசியலுக்கு வருவது குறித்த பேச்சுக்கள் கடந்த 3 மாதங்களாக, அதிலும் குறிப்பாக ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அனலாக பரவி வருகிறது. கட்சிக்குள் குழப்பங்கள் ஏற்பட்டு அதிமுக பிளவுபட்டு எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி கவிழலாம் என்ற அளவுக்கு அச்சுறுத்தல் ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த நிலையில் ரஜினிகாந்த் பாஜகவின் குடியரசுத் தலைவராக அறிவிக்கப்படலாம் என்றும், ஒருவேளை தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் வந்தால் அதில் பாஜக முதல்வர் வேட்பாளராக ரஜினி அறிவிக்கப்படுவார் என்று கிசுகிசுக்கப்பட்டது. இந்த அரசியல் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சென்னையில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற ரஜினி ரசிகர்களை சந்திக்கும் நிகழ்வு அனைவராலும் உற்று நோக்கப்பட்டது. தொடர்ந்து 5 நாட்கள் ரசிகர்களுடன் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் மாவட்ட வாரியாக புகைப்படம் எடுத்துக்கொண்ட ரஜினிகாந்த், முதல் நாளிலேயே தான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று நினைப்பவர்கள் ஏமாந்து போவார்கள் என்று எரிகின்ற கொள்ளியில் எண்ணெயை ஊற்றினார். இன்றைய கடைசி நாள் கூட்டத்தில் பேசிய ரஜினி, தனது வயது ஒத்த அரசியல் தலைவர்களான ஸ்டாலின், அன்புமணி ராமதாஸ், திருமாவளவன், சீமான் உள்ளிட்டோரை புகழ்ந்து பேசினார். ஆனால் அதிமுக, பாஜகவைச் சேர்ந்த அரசியல் தலைகளை மட்டும் அவர் ஏன் குறிப்பிட மறந்தார் என்பது கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலையில் ரஜினி அரசியலுக்கு வருவது குறித்து ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், ரஜினி திமுகவிற்கு வர விரும்பினால் வரவேற்கிறேன். ரஜினி சுயமாக முடிவெடுப்பவர், யாருடைய வற்புறுத்தல்களுக்கும் மயங்காதவர். எனவே திமுக அவரை கட்சியில் சேர வேண்டும் என்று அழைக்கவில்லை, அழைக்கப் போவதும் இல்லை என குறிப்பிட்டிருக்கிறார். ரஜினி தன்னை சிறந்த நிர்வாகி என கூறியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இவ்வாறு கூறிய ஸ்டாலின், பாஜக தமிழகத்தில் எப்படியாவது காலூன்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அதற்கு கருவியாக ரஜினியை பயன்படுத்துவதாகவும் தெரிவித்தார். ஆனால் இது எப்போதும் நடக்காது என்றும், கடந்த 6 ஆண்டுகளாக தான் தமிழக அரசியலில் ரஜினி சொல்வது போல ஊழல் தலைவிரித்தாடுவதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். அருமை தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர், நல்ல திறமையான நிர்வாகி. சார் அடிக்கடி சொல்லுவார், அவருக்கு மட்டும் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தா ரொம்ப நல்லா செயல்படுவார், ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க மாட்டார் அப்படின்னு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.